ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ப்ரீவியஸ் வீடியோவில் முல்தானி மிட்டி கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் பவுடர் வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து மோல்டில் போர் பண்ணியாச்சு. நான் 2 டேஸ்க்கு அப்புறம் அன்மோல்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. அந்த மோல்டில் போர் பண்ணது 2 டேஸ்க்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். மேலே வந்து இந்த மாதிரி ரெய்னி சீசன் அப்போ இந்த மாதிரி தான் ஸ்வெட் ஆகும். சோப்போட கலர் எந்த கலரோ அதே கலரில் அந்த ஸ்வெட்டிங்ஸ் வந்து மேலே இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஒரு க்ளீனான கிளாத் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மேலே தொடச்சி விட்டாலே போதும். இது வந்து மோல்டில் இருக்கிறத நான் காமிக்கிறேன். ஒவ்வொரு பீஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பீஸ்லேயுமே ஒவ்வொரு சோப்லேயும் எல்லா சைட்லேயுமே இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்ஸ் வந்து இருக்கும். அது வந்து அந்த சீசனை பொறுத்து அந்த மாதிரி வரும். நார்மலாக சம்மர் சீசன்லலாம் வந்து ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து இருக்காது. ரெய்னி சீசன் அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது மட்டும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி பீஸாக கட் பண்ண சோப்லேயும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கோல்டு ப்ராசஸ் சோப்பை வந்து உடனே கவர் பண்ணி வைக்க தேவையில்லை. மெல்ட் அண்ட் போர் சோப்பு தான் நம்ம அன்மோல்ட் பண்ண உடனே கவர் பண்ணிடணும். கோல்டு ப்ராசஸில் வந்து நம்ம ஆல்ரெடி 40 டேஸ்க்கு க்யூரிங்கில் வச்சுருப்போம். அதையும் தாண்டி நீங்கள் எப்போ வந்து கஸ்டமர் கொடுக்குறீங்களோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பட்டர் ஷீட் போட்டு நீங்கள் கவர் பண்ணாலே போதும். நீங்கள் இப்போ வந்து கவர் பண்ணி வச்சிடுறீங்க, ஸ்டாக் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அந்த சோப் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ட்ராப்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ நீங்கள் நீங்கள் கவர் பண்ணி வச்சுருக்க கவருமே வந்து வேஸ்ட்டு தான். நீங்கள் கஸ்டமருக்கு அப்படியே கொடுக்க முடியாது. திரும்ப நீங்கள் அந்த கவரை எடுத்துகிட்டு புதுசாக நீங்கள் ரேப் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கோல்டு ப்ராசஸ் சோப்பில் நீங்கள் கஸ்டமருக்கு எப்போ நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்போ மட்டும் கவர் பண்ணால் போதும். நான் வந்து வீடியோவில் காமிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அன்மோல்ட் பண்ணிக்கலாம். அன்மோல்ட் பண்ணுறது வந்து பார்த்து பண்ணணும். நான் அந்த கையில் மோல்டை வந்து லைட்டாக சைடாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்க சோப்பு வந்து வெளியே வந்துடும். அதுக்கு மேலே வந்து எந்த இடத்துல அன்ஈவன் ஷேப்பாக இருக்கோ அந்த இடத்த மட்டும் கரெக்டாக நம்ம கை வச்சு அந்த ஷேப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக இன்னும் ட்ரை ஆகலை. அதனால் வந்து கொஞ்சம் அந்த கார்னர்ஸ் எல்லாமே கொலன்னு தான் இருக்கும். பார்த்து ஹேண்டில் பண்ணோம். இப்போ வந்து அன்மோல்ட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சோப் மட்டும் கட் பண்ணி அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் பாருங்கள், நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பவுடரை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் கூட கெட்டி கெட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு. நான் காமிச்ச வீடியோவில் கொஞ்சம் கூட கெட்டி கெட்டியாகவே இல்லை. இருந்தாலுமே நான் இப்போது கட் பண்ணதில் பாருங்கள் 2 டாட் வந்து அந்த பவுடர் மட்டும் கெட்டியாக இருந்த இடம் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ பார்த்து தான் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம பார்த்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சோப் வந்து நல்லா கிடைக்கும். எனக்கு அந்த வீடியோலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்காது. ஆனால் வந்து உள்ளேயும் அந்த கட்டியாக இருந்திருக்கு. அதனால தான் இப்போ அந்த சோப்பில் வந்து அந்த கட்டியாக இருக்குது. ஒன்றும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணி அந்த பிளேடில் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும், இன்னும் நல்லா உள்ளே ட்ரை ஆகலை. மேலே பார்க்குறதுக்கு ஹார்டாக இருக்கும், உள்ளே வந்து நீங்கள் கட் பண்ணும்போது கொலன்னு இருக்கும். பாருங்கள், ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 90 to 100 கிராம் தான் நான் எப்பயுமே வந்து சொல்லி கொடுப்பேன். ஏன்னா இது வந்து அக்யூரேட் வேல்யூ கிடையாது. கட் பண்ணும்போது முன்னாடியும் போகும் பின்னாடியும் வரும், 100க்கு மேலேயுமே வரும். நான் வந்து அந்த வீடியோவும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா சோப்புமே வச்சு காமிக்கிறேன். ஒன்றொன்னோட அளவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் கட் பண்ண எல்லா சோப்புமே இந்த மாதிரி நான் வச்சு காமிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து 95லேருந்து 100க்குள்ளே வந்துடும். ஒரு சில சோப் வந்து 94 அந்த மாதிரி வரும். ஒரு சில சோப் நீங்கள் பார்த்தீங்கன்னா 103, 104 அந்த மாதிரி கூட போகும். அக்யூரேட் வேல்யூ வந்து இதில் வராது. முல்தானி மிட்டியோட பெனிஃபிட் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோ, பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட பெனிஃபிட் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் செக் பண்ணி அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இதே மாதிரி எல்லா ஃப்ளேவர் சோப்புமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் சோப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்லேயும் என்னோடய நம்பர் வரும். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மெல்ட் அண்ட் போர் சோப்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் காமிக்கிற சோப் என்ன அப்படின்னா, இந்த 61 கிராம் வந்தது இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ரா பீஸு. ஃப்ரண்ட்டில் வந்த எக்ஸ்ட்ரா பீஸு, பேக்கில் வந்து எக்ஸ்ட்ரா பீஸு எல்லாமே நான் சேர்த்து இந்த மாதிரி எனக்கு ஓன் யூஸ்க்கு நான் வச்சுப்பேன்.
இந்த மாதிரி தான் நான் வந்து சோப்புக்கு ஸ்டாம்பிங் பண்ணுவேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஆயிலோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு வந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.